அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். டூரிங் டாக்கீஸ் சார்பிலே கடந்த சில வருடங்களாகவே வெப்சைட் ஒன்று இயங்கிக் கொண்டிருப்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த வெப்சைட் இப்போ முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. தினமும் குறைந்தது 30க்கும் மேற்பட்ட பரபரப்பான சினிமா செய்திகள் அதிலே இடம்பெறுகின்றன. சினிமாவை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள உதவுகின்ற விதத்திலே அமைந்துள்ள வெப்சைட் இது. டூரிங் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் சினிமா பற்றிய எல்லா தகவல்களையும் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த டூரிங் டாக்கீஸ் வெப்சைட்டில் அந்த தகவல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் நாள்தோறும் தவறாமல் இந்த வெப்சைட்டை படித்து பாருங்கள். படித்து பார்த்து விட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். Presenting you the Co-Beings Marine Collagen Powder. It has taurine, hyaluronic acid, vitamin A, C, E, biotin, as well as antioxidants like grape seed and green tea extracts. For glass or 100 ml of water, stir until uniform and consume immediately. Taste Daily. Taste the Daily. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? எம்ஜிஆர் இயக்கின படத்துல நாடோடி மன்னன் அதிக நாள் ஓடின படமா இல்ல உலகம் சுற்றும் வாலிபன் படம் அதிக நாள் ஓடின படமானு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் இயக்கிய படங்கள்ல மிக அதிகமான நாட்கள் ஓடிய படம்னா அது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தான். வசூல்ராஜா MBBS படத்துல நீங்க கமலஹாசன் கூட சேர்ந்து நடிச்ச அனுபவத்தை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமான்னு திருமுல்லை வாயில இருந்து சுந்தரவரதன் கேட்டிருக்காங்க. வசூல்ராஜா MBBS படத்துக்கு முன்னாலேயே சில படங்கள்ல கமலஹாசனோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அவரோடு எப்போ நடிச்சாலும் அந்த அனுபவத்தை சுவாரஸ்யமாக ஆக்கிவிடக்கூடிய ஒரு நல்ல கலைஞர் தான் கமல்ஹாசன். மலையாள இண்டஸ்ட்ரியில கிளம்பி இருக்கிற இந்த புயல் மோகன்லாலுடைய ஹீரோங்கிற அந்த பின்பத்தை சாச்சுருமானு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. ஊகத்தின் அடிப்படையிலே உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றது அப்படின்றது சரியா இருக்காது அப்படின்றது என்னுடைய எண்ணம். சினிமால நடக்கக்கூடிய செக்ஷுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் வெளியில நடக்கக்கூடிய செக்ஷுவல் அபியூஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சினிமால அவங்களுடைய சம்மதத்தோட தான் இது நடக்குது, வெளியில அப்படி கிடையாது. அதனால படத்துக்கு வாய்ப்பு கிடைச்சு நல்லா பணம் எல்லாம் சம்பாதிக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு பணம் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப நடிகர்கள் மேல குற்றப்பத்திரிகை வாசிக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மதுரையில இருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. சமூகத்திலே செக்ஸுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது சம்பந்தப்பட்டவருடைய சம்மதத்தோடு தான் நடக்குது. ஆனால் சினிமா உலகத்தில் மட்டும்தான் சம்பந்தப்பட்டவருடைய அனுமதியே இல்லாமல் நடக்குது அப்படின்ற உங்களுடைய வாதத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. செக்ஸுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது சம்மதத்தோடும் சம்மதம் இல்லாமலும் எல்லா இடத்துலையும் நடக்குது அப்படின்றது தான் உண்மை. பாடல்கள் இல்லாம வெளியான முதல் தமிழ் படம் எதுன்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. பாடல்கள் இல்லாமல் தமிழிலே உருவான முதல் திரைப்படம் எஸ் பாலச்சந்திரனுடைய இயக்கத்திலும் நடிகத்திலும் சிவகணேசனுடைய நடிப்பிலும் உருவான அந்த நாள் திரைப்படம் தான். வெள்ளி விழா நாயகன்னு அழைக்கப்படுற மோகன் எத்தனை வெள்ளி விழா படங்கள் கொடுத்திருக்காருன்னு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. வெள்ளி விழா கதாநாயகன் என்று போற்றப்படுகின்ற மோகன் 25க்கும் மேற்பட்ட வெள்ளி விழா படங்களை கொடுத்திருக்காரு. இந்த வெள்ளி விழா பட்டியல் இருக்கு, அதுல சில படங்கள் வெள்ளி விழாவை தாண்டி 500 நாட்கள் 600 நாட்கள் எல்லாம் கூட ஓடி இருக்கின்றன. TR தன்னுடைய மகன் சிம்புவுக்கு பாடல்கள் எழுதியிருக்காரான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சபாஷ் பாபு படத்திலே சிம்பு பாடிய மானே மரிக்குழந்தை என்ற பாட்டு சிம்புவுக்காக T. ராஜேந்திரன் எழுதிய பாடல் தான். அந்த பாடல் தவிர காதல் அழிவதில்லை அப்படின்ற திரைப்படத்திலும் சிம்புவுக்காக ஒரு சில பாடல்களை எழுதியிருக்கிறார் T. ராஜேந்திரன். இயக்குனர் மணிரத்னமும் சங்கரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்கும்? இருவர் மாதிரி கிளாசிக்காவும் இருக்கும், முதல்வன் இந்தியன் ஒன் மாதிரி ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பாசிபிளான ஒன்னா அப்படின்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கற்பனை வித்தியாசமான ரசமான கற்பனை. அப்படி ஒரு திரைப்படம் உருவானால் நிச்சயமாக நல்லதொரு படமாக அந்த படம் அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு படம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். கோட் படம் தமிழ்ல முதல் 1000 கோடி வசூல் அடிக்குமான்னு சென்னையில இருந்து சிவா கேட்டிருக்காங்க. உங்களுடைய இந்த கேள்விக்கான பதில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி என்று மாலை தெரிந்துவிடும். வேட்டையன் படம் பத்தின அப்டேட் பெருசா வெளியாகிறதே இல்லை. இப்போ வரைக்கும் டீசர் கூட வெளியாகல. இதுக்கு காரணம் லைகா ப்ரொடக்ஷன்ஸினுடைய புவர் பிளானிங்கானு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதெல்லாம் ஒரு திரைப்படத்தினுடைய ப்ரொமோஷன், அந்த படத்தினுடைய வசூலை பற்றியெல்லாம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கொள்கிறாரோ அதை விட பல மடங்கு அக்கறையை உங்களை போன்ற ரசிகர்கள் எடுத்துக்கொள்வதாக தெரிகிறது. உங்களுக்கு இருக்கின்ற அதே அக்கறை அந்த படத்துக்காக பெரும் தொகையை செலவழித்திருக்கின்ற அந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு இருக்காது அப்படின்னு நீங்கள் எதனால் நினைக்கிறீங்க அப்படின்னு
அப்படின்றது தான் எனக்கு புரியாத புதிராக இருக்குது. தயாரிப்பாளர்கிட்ட அனுசரிச்சு போகிறது ரஜினியா விஜயான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள ரஜினி விஜய் ஆகிய இருவருக்கும் ஒரு விஷயத்தில் ஒற்றுமை இருக்கிறது. படத்தினுடைய தயாரிப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு தரதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரஜினி ஆகட்டும் விஜய் ஆகட்டும் இவங்களெல்லாம் ஒப்பந்தம் செய்கிறது தான் ரொம்ப கஷ்டமே தவிர அதையெல்லாம் தாண்டி இவங்களை ஒப்பந்தம் பண்ணிட்டீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் படப்பிடிப்புக்கு வருவதிலும் சரி, அந்த படத்தை சொன்ன தேதியிலே முடித்து தருவதிலும் சரி இவர்கள் தலை சிறந்தவர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹிந்தி வெப் சீரிஸ்லாம் பார்க்கும்போது அங்கே நடந்த ஏதாவது உண்மை சம்பவத்தை தழுவி வித்தியாசமாக எடுக்கிறாங்க. ஆனால் தமிழ் வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இங்கே அதே அளவுக்கு கேசஸ் எல்லாமே நடக்குது. பட் அதெல்லாம் எடுக்காமல் வேற மொழியில் இருக்கக்கூடிய அந்த கதைகளை எல்லாம் காப்பி அடித்து தான் எடுக்கிறாங்க. ஏன் இப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் செயல்படுறாங்கன்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி உண்மை சம்பவங்களை படமாக்கணும்னா அதுக்கு மிகப்பெரிய பட்ஜெட் வேணும். ஹிந்தியில் அப்படிப்பட்ட வெப் சீரிஸுக்கு மிகப்பெரிய பட்ஜெட்டை கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட பணத்தை தமிழ் வெப் சீரிஸுக்கு ஒதுக்கினார்கள் என்றால் நிச்சயமாக அது போன்ற படைப்புகள் பல இங்கே உருவாகும். 2025 தமிழ் புத்தாண்டுக்கு கூலி படம் ரிலீஸ் ஆகுமா? அதுல ரஜினி 2 வேடங்கள்ல நடிச்சிருப்பாரான்னு திருநெல்வேலியில இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கூலி திரைப்படம் வெளியாவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. வதுவு வெப் சீரிஸோட சீசன் 2 வருமா வராதா? அண்ட் அந்த வெப் சீரிஸோட டைரக்டர் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நசீம் ஹோசூர்ல இருந்து கேட்டிருக்காரு. வது வெப் சீரிஸினுடைய இயக்குனரான கிருஷ்ணா தெலுங்குல ஒரு சில படங்களையும் வெப் சீரிஸையும் இயக்கியிருக்காரு. வது பார்ட் 2 மிக விரைவிலேயே வெளியாகும் என தெரியுது. ஆளவந்தான் படத்தை ஃபர்ஸ்ட் நீங்க எப்போ பாத்தீங்க? அண்ட் அந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. ஆளவந்தான் திரைப்படம் வெளியான போது சத்தியம் திரையரங்கிலே அந்த படத்திற்காக சிறப்பு காட்சி உடனே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான தாம் ஏற்பாடு செய்திருந்தார். அந்த சிறப்பு காட்சிக்கு நானும் சென்றிருந்தேன். அந்த படம் பெரிதாக என்னை கவரவில்லை. உதயநிதி ஸ்டாலினோட ஓகே படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில காட்சிகள்லாம் நிஜமாவே ரோடுல வச்சு எடுத்ததா இல்ல அந்த மாதிரி செட்டு போட்டு எடுத்ததான்னு ஆலந்தூர்ல இருந்து காவியா கேட்டிருக்காங்க. ஓகே படத்துல ரோட்ல நடக்கிற மாதிரி நீங்கள் பார்த்த காட்சிகள் எல்லாமே நிஜமான ரோட்ல படமாக்கப்பட்ட காட்சிகள் தான். 90s 2000லாம் டாப் ஹீரோயினா இருந்த சிம்ரன், ஜோதிகா போன்றவங்கலாம் இந்த ஹேமா கமிஷன் ரிப்போர்ட்டுக்கு ஏன் குரல் கொடுக்கல, இதை பத்தி ஏன் அவங்க பேசவே இல்லைன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. எல்லா நடிகர்களும் ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கையை பற்றி பேசிட்டாங்களா என்ன? அது மட்டும் இல்லாமல் இந்த கமிட்டியினுடைய அறிக்கையை பற்றி எல்லா நடிகர்களும் பேச வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஏன் எதிர்பார்க்குறீங்க? பிரசாந்தோட அடுத்த படம் எதுன்னு நார்வேல இருந்து அசான் கேட்டிருக்காங்க. அடுத்த படம் என்ன என்பதை பற்றி இன்னும் பிரசாந்த் முடிவெடுக்கல. ஆனால் நல்ல ஒரு இயக்குனரோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் தன்னுடைய சொந்த குரல்ல பாடின பாடல் எதுன்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் முகமது பின் துக்ளக், நினைத்தாலே இனிக்கும், பயணம், சங்கமம் உட்பட 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலே பாடியிருக்கிறார். எங்கேயும் எப்போதும் படத்தை எடுத்த டைரக்டர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஆலந்தூர்ல இருந்து காவியா கேட்டிருக்காங்க. சரவணனுடைய இயக்கத்தில் உருவான எங்கேயும் எப்போதும் திரைப்படம் என்னை ரொம்பவும் கவர்ந்த ஒரு திரைப்படம். அந்த படத்தை பற்றி பல நிகழ்ச்சிகளில் நான் பேசியிருக்கேன். அந்த படத்தினுடைய இயக்குனரான சரவணன் இப்போ எந்த படத்தையும் இயக்குவதாக தெரியல. ஏன் இப்படி ஒரு இடைவெளி அப்படின்னு என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல. சார், நீங்க பார்த்த வரைக்கும் அந்த காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க. இவங்கள யாரு ஜென்டில்மேன் அப்படின்னு விஜயலோச்சனன் வில்லியனூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஜென்டில்மேன் என்பதற்கு நீங்க என்ன டெஃபினிஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரையிலே நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற அத்தனை பேருமே ஜென்டில்மேன் தான். சார், நீங்க இயக்கின படங்களை பார்த்துட்டு உங்களுடைய குருநாதர் பாரதி ராஜா எந்த படத்துக்கு அதிகமான பாராட்டுக்களை கொடுத்தாரு? அண்ட் பாரதி ராஜா தயாரிப்புல உங்களை எப்பமாவது படம் இயக்க சொல்லியிருக்காரான்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. என்னுடைய இயக்கத்தில் உருவான படங்களில் பாரதி ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா அது என்னுடைய முதல் படமான சூரசம்ஹாரம் படம் தான். அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்த போதே பலமுறை என் கையை பிடித்து பாராட்டியவர் பாரதி ராஜா. பாரதி ராஜாவுடைய சொந்த நிறுவனத்திலே ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்கு அவருடைய உதவியாளர்கள் யாருக்குமே பாரதி ராஜா வாய்ப்பு தரலை. அடுத்து இன்று ஒரு தகவல். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் ரஜினிகாந்தினுடைய குரு என்பதும் ரஜினிகாந்தை முதலாக சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர் அவர்தான் என்பதும் எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் ஒரு குருவாக ரஜினிகாந்துடைய வாழ்க்கையிலே கே பாலச்சந்தர் எந்த அளவுக்கு பங்காற்றி இருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன்.
அன்றைக்கு கே பாலச்சந்தருடைய இயக்கத்திலே ஒரு படத்திலே நடித்து கொண்டிருந்தார் ரஜினிகாந்த். அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் முடிவடைந்து விட்டதாக உதவி இயக்குனர் ஒருவர் சொல்லவே படப்பிடிப்பிலிருந்து தன்னுடைய அறைக்கு வந்தார் ரஜினிகாந்த். அறைக்கு வந்தவுடனே அங்கே இருக்கிற பாட்டிலை திறந்து கொஞ்சம் மதுவையும் கொடுத்தார். இப்போ தான் பாலச்சந்திரனிடமிருந்து அவருக்கு அழைப்பு வருகிறது. ஒரே ஒரு ஷாட் விட்டு போச்சு, அந்த ஷாட்டில் மட்டும் ரஜினிகாந்த் நடித்தா நல்லாயிருக்கும், வர சொல்லு. அதை கேட்ட உடனே ரஜினிகாந்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஷாட் இருக்குன்னு தெரியாமல் நம்ம பாட்டு தண்ணியை போட்டுமே அப்படின்னு அவசரமாக குளித்து வாயெல்லாம் கொப்பளித்து கொண்டு அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு போகிறாரு. கூடுமான வரைக்கும் பாலச்சந்தர்லேருந்து விலகி போகிறார். அப்படி இருந்த போதிலும் எப்படியோ பாலச்சந்தருக்கு இவர் மது அருந்திருக்கிறார் என்ற விஷயம் தெரிந்து விட்டார். படப்பிடிப்பு முடிவடைந்த உடனே என்னுடைய ரூமுக்கு வா அப்படின்னு ரஜினிகாந்துக்கு சொல்லிட்டு போயிட்டார் பாலச்சந்தர். அவர் இப்படி சொன்ன உடனே ரஜினிகாந்துடைய உடம்பு முழுதும் ஆடிவிட்டது. என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு பயந்துக்கிட்டே பாலச்சந்தருடைய அறைக்கு போனார். இவர் அந்த அறைக்கு போன உடனே, நாகேஷை பற்றி உனக்கு தெரியுமா? எப்பேற்பட்ட நடிகை அவனுக்கு முன்னால் நீ எல்லாம் ஒரு துரும்பு. அப்பேற்பட்ட நடிகனுடைய வாழ்க்கை எதனால் வீணாக போச்சு தெரியுமா? நீ இப்போ வந்து குடிச்சிட்டு நிற்கிறல்ல, அந்த மதுவால் தான். இனிமேல் என்னுடைய ஷூட்டிங்கில் என்றைக்காவது நீ தண்ணி போட்டு வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஷூட்டிங்கில் நீ தண்ணி போட்டு போயிருக்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாலோ உன்னை செருப்பால் அடிப்பேன் என்று இருக்கிறார் பாலச்சந்தர். இனி படப்பிடிப்பில் இருக்கும்போது ஒரு சொட்டு மது கூட அருந்தக்கூடாது என்று அன்று முடிவெடுத்தவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதுக்கு பின்னால் பல குளிர் பிரதேசங்களில் அவர் படப்பிடிப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அப்போதெல்லாம் பாலச்சந்தருடைய அந்த வார்த்தை இருக்குல்ல, அவருடைய மனதிலே ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த விஷயம் மட்டும் இல்லை, பல நல்ல நல்ல பண்புகளை எனக்கு போதித்தவர் பாலச்சந்தர். அவர் நடிப்பில் மட்டும் எனக்கு குரு இல்லை, என்னுடைய வாழ்க்கைக்கே அவர் தான் குரு என்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இத்துடன் இன்றைய லன்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லன்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். மணிவண்ணன் உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனர் இல்லையா? எனக்கு மணிவண்ணன் சாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். என்கிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா, அப்போல்லாம் யாருக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலும், இனி என்னை வசனம் அதை கூப்பிடாதீங்கன்னு சொன்ன விஜயை அப்புறம் சந்திச்சிங்களா? விஜய் சார் சந்திச்சேன் சார். பொது நிகழ்ச்சிகளில் அவர் ஏதோ படம் பார்க்க வரும்போது ஒரு 6-7 முறை. எப்போ நான் ஒரு முறை பயங்கர க்ரௌடில் அவர் வந்துட்டார். நீங்கள் விஜயை பார்க்கும்போது அவர் ஒரு லீடர் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு. இன்றைக்கி அவர் லீடர் ஆனதுக்கான முயற்சியில் இருக்கார். எப்படி பார்க்குறீங்க? அதான் சார், அவருடைய அந்த ரசிகர் பட்டாளம்ன்றது இருக்கு இல்லைங்களா, அது 2 விஷயம் நான் சொல்லலாம். போக்கிரி ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.